நீங்க குரு பக்தியோடு இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க, அப்ப நெகட்டிவ் வைப்ரேஷன்ஸே இருக்காதுங்க. நீங்க பயந்துட்டே இருக்கீங்க, ஐயோ என்ன ஆகுன்னு தெரியல, நாளைக்கு என்ன ஆகுன்னு தெரியல, ஐயோ பயமா இருக்கு, இப்படி ஆயிடுமா அப்படி ஆயிடுமா, நம்ம பயந்துட்டு இருக்கோம்னு வச்சுக்கோங்களேன். ஒரு அவநம்பிக்கையோட தொடர்ந்து இருந்து கொண்டு இருக்கிறீர்கள் அப்படின்னா, குருவினுடைய அருள் அந்த இடத்துல சம்திங் லேகிங்னு அர்த்தம். அங்க கிடைக்கல, அங்க வரல உங்களுக்கு அர்த்தம். அந்த பேட் வைப்ரேஷன்ஸ் தொடர்ந்துட்டு தான் இருக்கும். நீங்க அது தொடர்ந்து வரணும்னா குருவிடம் உங்களுடைய பிரார்த்தனையை நீங்கள் அதிகப்படுத்த வேண்டும். அவர் வியாழக்கிழமையான ஒரு மடத்துக்கு போறது, அவருடைய திருநாமத்தை தினமும் ஒரு 11 முறை எழுதுறது, இல்லை வியாழக்கிழமை மதியம் யாராவது ஒருவருக்கு ஒரு அன்னதானம் வாங்கி கொடுப்பது, உணவு பொட்டலம் வாங்கி தருவது, ஏதாவது ஒரு விதத்தில் எத்தனையோ சேவைகள் இருக்கிறது. குருநாதருக்கு அந்த சேவைகளை நீங்கள் செய்யும் போது என்ன ஆகும்னா, இயற்கையாகவே உங்கள் மனமானது பலம் பெற்று நல்ல வைபை கிரியேட் பண்ணும். குருநாதர் நம்மோடு இருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு நல்ல வைபை கிரியேட் பண்ணும்போது இந்த கெட்ட எண்ணத்தின் தாக்கங்கள் அந்த இடத்தில் வராமல் தடுக்கப்பட்டு அவைகள் மனமாற்றம் செய்யப்படும்.